Hi friends, welcome back to birlasparvai. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக சென்னை ஹைகோர்ட்டில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லா கார்லையும் வந்து அடிஷ்னலாக யூஸ் பண்ண பம்பர்ஸ், அதாவது கிராஷ் கார்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் சொல்லியிருக்காங்க, பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட்டு உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பம்பர், இந்த அடிஷ்னல் பம்பர் வந்து எந்த கார் மேனுஃபேக்சரரும் வந்து ஃபிட் பண்ணி கொடுக்கறது கிடையாது. நம்ம வெளியில் தான் வந்து நம்ம வந்து அடிஷ்னலாக வந்து ஃபிட் பண்ணிக்கிறோம். அது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சில எக்ஸ்யூவி கார்ஸ்லாம் வந்து அது வச்சா தான் வந்து நல்ல லுக்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இல்லை ஒரு சில பொலிட்டீஷியன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெரிய பெரிய ஹார்ன்ஸ் வைக்கிறதுக்கு, லைட்ஸ் வைக்கிறதுக்கு, ஃப்ளாக் வைக்கிறதுக்கு, ஸோ இதுக்கெலாம் வந்து அந்த பம்பரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ இது வைக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளம் வந்து நமக்கு வருது, ப்ளஸ் நம்மளோட ஆப்போனண்ட்டுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். நம்ம சேனலில் வந்து ரீசெண்டாக ஒரு போல் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் ஸ்ட்ரிக்டாக வந்து போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு போல் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதில் 60% ஆஃப் பீப்புள் வந்து இது வந்து கரெக்டு, நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 30% ஆஃப் பீப்புள் வந்து நான் ஏன் ரிமூவ் பண்ணணும், நான் என் வண்டியில் வந்து ஏர் பேக்கே இல்லையே, நான் ஏன் ரிமூவ் பண்ணணும், இந்த மாதிரி நிறையா ஒரு கான்ட்ரவர்சியான கமெண்ட்ஸ்லாம் வந்து இருந்தது. இப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். 2017 வந்து ஒரு ஜிஓ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, காரில் வந்து மேனுஃபேக்சரர் கொடுக்குற ஃபிட்டிங்ஸ் தவிர அடிஷ்னலாக நீங்கள் எதுவும் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து நீங்கள் எதுவுமே வந்து ஃபிட்டிங்ஸ் வைக்கக்கூடாது. இன்க்ளூடிங் இந்த கிராஷ் கார்டு, இந்த புல் பார் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை இந்த அடிஷ்னலாக எல்இடி லைட்ஸ் வைக்கிறது, அடிஷ்னலாக ஹார்ன் வைக்கிறது, இது எல்லாத்தையுமே வந்து லீகலாக வந்து பேன் பண்ணியிருக்காங்க 2017. அந்த ஜிஓ தான் ஆக்சுவலாக நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணல. நம்மளோட நெய்பர் ஸ்டேட்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக எல்லா பேப்பர்லையும் இருக்கிற ஹெட்லைன்ஸ் வந்து இதுதான். ஏன்னா ரீசெண்டாக சென்னை ஹைகோர்ட் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான், ரைட்? ஓகே, அப்போது இது எதனால் வந்து இது சொல்கிறாங்க, இதுக்கு பின்னாடி என்ன ஃபிசிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஒரு கார் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டோட, அதாவது முன்னாடி போய் ஒரு இடத்துல வந்து மோதுது அப்படின்னா அங்கே என்னென்ன நடக்குது, அங்கே என்ன ஃபிசிக்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் வெரி ஃபஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து 9th and 10th ஸ்டாண்டர்டில் நம்ம இதை படிச்சிருப்போம். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன சொல்லுது அப்படின்னா, சிம்பிளாக ஒரு ரெஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஐடியலாக ஒரு இடத்துல வந்து இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து அது எப்பயுமே எதுக்கு தான் முயற்சி பண்ணும் அப்படின்னா, அது ஐடியலாக ரெஸ்ட்டில் இருக்கிறதுக்கு தான் வந்து முயற்சி பண்ணும். அதையும் மீறி அதை நீங்கள் புஷ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை மூவ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ இங்கே வந்து ஒரு கிளாஸ் இருக்குது, இது வந்து ரெஸ்டிங் கண்டிஷனில் இருக்குது. இதை வந்து இப்போ நான் மூவ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும், இங்கே பின்னாடி இருந்து ஒரு புஷ் கொடுத்தா தான் அது மூவ் ஆகும். அப்போ அந்த புஷ் வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, அந்த கிளாஸ் வந்து அந்த டேபிளில் இருக்கிறதுக்கும் அதுக்கும் நடுவில் வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து இருக்குது. அதுக்கும் மீறி நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா தான் அது ஐடியல்லேருந்து மூவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது, ரைட்? இது ஒரு மூமெண்ட்டில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கிரிக்கெட் கிரவுண்டில் வந்து ஒரு பேட்ஸ்மேன் வந்து பாலை வந்து அடிக்கிறாரு அப்படின்னா, அந்த பால் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ரோல் ஆகி போய்கிட்டே இருக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணும். அதாவது மூமெண்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட் எப்பயுமே மூமெண்ட்டில் இருக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணும். அது எப்போ அந்த மூமெண்ட் ஸ்டாப் ஆகும் அப்படின்னா, எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா தான் வந்து அந்த மூமெண்ட் ஸ்டாப் ஆகும். அப்போ அந்த கிரிக்கெட்டில் நீங்கள் என்ன பண்ணுறோம், பால் வந்து அடிக்கிறாங்க, ஏதோ ஒரு பிளேயர் போய் தடுக்கிறாரு அப்படின்னா அந்த பால் வந்து ஸ்டாப் ஆகுது. இல்லை ஒரு சில நேரத்தில் என்ன ஆகும், பால் ரோல் ஆகி போயிட்டே இருக்கும், அதுவாகவே நின்றும். அப்போ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அந்த பாலுக்கும் கிரவுண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இவங்க கொடுத்த அந்த அடித்த ஃபோர்ஸை விட அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் தூரத்தில் வந்து அப்படியே அது வந்து நிற்கிது, ரைட்? ஸோ இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த நியூட்டன்ஸ்லாம் வந்து சொல்லுது. ஸோ இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரியே அது வந்து ரெஸ்டிங் கண்டிஷனில் இருக்குதுன்னா அது ரெஸ்ட்டில் இருக்கிறதுக்கே தான் அது ட்ரை பண்ணும். அப்போது
நீங்கள் மூவ்மெண்ட் கொடுக்கும்போது அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பவர் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா, நீங்கள் தள்ளுறீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா, அது இருக்கிறதுக்கே ட்ரை பண்ணுறதுக்காக ஒரு பவர் வந்து ஜென்ரேட் பண்ணும். அதையும் மீறி நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தா தான் அது வந்து மூவ் ஆகும். இது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவிங்கில் இருக்குது அப்படின்னா அது மூவிங்கில் இருக்கிறதுக்கே தான் ட்ரை பண்ணிட்டே இருக்கும். நீங்கள் நிப்பாட்டணும் அப்படின்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பவரை வந்து ஃபீட் பண்ணும். அதையும் மீறி நீங்கள் பவர் கொடுத்து நிப்பாட்டினா தான் அதை நிப்பாட்ட முடியும், ரைட்? அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இங்கே நாங்கள் ஒரு இமேஜ் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ கார் வந்து ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாருமே வந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம், ரைட்? அப்போது காரை வந்து என்ன பண்ணுறோம், பிரேக் அப்ளை பண்ணி ஸ்டாப் பண்ணுறோம். அப்படி ஸ்டாப் பண்ணால் அதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அப்படி ஸ்டாப் பண்ணுறதுனால என்ன ஆகுது, கார் ஒரு இடத்துல போய் நிற்கிது. ஆனால் நம்மளை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல எந்த ஃபோர்ஸும் நம்ம கொடுக்கல இல்லையா? அப்போ என்ன ஆகும், கார் நிற்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சீட்டில் இருந்து அப்படியே முன்னாடி போவீங்க உங்களையும் அறியாமல், ரைட்? அந்த முன்னாடி போகிற ஆக்ஷன் எதனால நடக்குது அப்படின்னா இந்த இனர்ஷியா தான் வந்து அதுக்கு ரீசன். அப்போது நீங்கள் ரொம்ப முன்னாடி போகாமல் உங்களை தடுக்கிறது என்னது அப்படின்னா இந்த சீட் பெல்ட். அந்த சீட் பெல்ட் கொடுக்குற ஃபோர்ஸ்னால தான் வந்து நீங்கள் ஜாஸ்தியாக முன்னாடி போகாமல் அப்படி சீட்டோட வந்து உங்களை டைப் பண்ணுது. அதை ஒரு கெட்டி போட்ட மாதிரி அது வைக்கிது. அப்போது சீட் பெல்ட் எந்த அளவுக்கு முக்கியங்கிறத இங்கே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இதை அப்படியே நம்ம ஆக்சிடெண்ட்டோட நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு கார் வந்து ஒரு இடத்துல போய் சடனாக ஒரு இடத்துல மோதி வந்து இப்படி நிற்கிது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, மூமெண்ட்டில் இருக்கிற ஒரு காரை ஒரு ஃபோர்ஸ் வந்து சடனாக ஸ்டாப் பண்ணுது. அப்போது ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு கார் வந்துக்கிட்டு இருந்த கார் வந்து சடனாக 0 கிலோமீட்டருக்கு வந்து ரெடியூஸ் ஆகுது. அப்போது அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கிரியேட் ஆகும். ஓகே, அப்போது இப்படி மோதுறதுனால ஒரு ஃபோர்ஸ் வந்து ஷாக் வந்து கிரியேட் ஆகுது. அப்போ அந்த ஷாக் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஏதோ ஒரு வழியாக அது வந்து வெளியில் போய் ஆகணும். அப்போது ஏதோ ஒரு இம்பேக்ட் அந்த இடத்துல இருக்கும். ஒன்று, நீங்கள் மோதின ஆப்ஜெக்ட் வந்து லைட் வெயிட்டாக இருக்கோ இல்லை ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கோ, அப்படி இருந்தால் நீங்கள் மோதின ஃபோர்ஸில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து பறந்து பின்னாடி போகும். இல்லை நீங்கள் ஒரு வாலில் போய் மோதுறீங்கன்னு வச்சுக்கலாம், ஹெவியாக இருக்கிற ஒரு வாலில் போய் மோதுறீங்க அப்படின்னா இந்த ஃபோர்ஸ்னால் உங்களோட கார் வந்து என்ன ஆகும்னா ரோல் ஆகி பின்னாடி போகும். அப்போ இந்த ரெண்டுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த ஷாக்கை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத திங்க் பண்ணாங்க. அப்போது நம்ம எல்லா கார்லேயும் உங்களோட 2 வீலர்லேயும் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஷாக் அப்சர்வர்னு சொல்லி உங்களோட வெஹிக்கிளில் இருக்கும் இல்லையா? அது என்ன பண்ணுது, நீங்கள் வந்து ஒரு அன்ஈவனாக இருக்கிற ஒரு ரோடில் போகும்போது அந்த இடத்துல வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. அப்போ நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், உங்கள் பைக்லேயோ இல்லை உங்கள் கார்லேயோ இந்த ஷாக் அப்சர்வரே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும், மாட்டு வண்டியில் போன மாதிரி இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ நான் என்ன அர்த்தம், நீங்கள் ரோட்டில் வர்ற சின்ன சின்ன பம்பும் வந்து உங்கள் கார் வந்து மேலே இப்படி ஏறி இறங்கும். அப்போது இங்கே கிரியேட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து உங்களை வந்து இம்பேக்ட் பண்ணுது. அது பண்ணாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணோம், அந்த ஃபோர்ஸை வந்து இந்த ஸ்பீட் பிரேக்கர் வந்து அப்சர்வ் பண்ணி அது என்ன பண்ணுது, இப்படி குஷன் எஃபெக்ட் வந்து அந்த இடத்துல கொடுக்குது. அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே ஜென்ரேட் ஆகிற ஃபோர்ஸை வந்து இது அப்சர்வ் பண்ணுது. அதே எஃபெக்டை வந்து காரில் ஃப்ரண்ட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ட்ரை தான் வந்து பண்ணாங்க. அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா க்ரம்பிள் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு இடத்துல போய் இப்படி மோதும் போது இந்த ஷாக்கை அப்சர்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த க்ரம்பிள் ஜோன் சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணாங்க. இப்போ இந்த இமேஜில் நீங்கள் பார்க்கலாம், ஃப்ரண்ட்டில் வந்து என்ன அப்படின்னா இந்த நீங்கள் பேசஞ்சர் இருக்கிற போர்ஷனுக்கு முன்னாடி, அதாவது போனட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இன்ஜின் எல்லாமே இருக்கிற அந்த ஏரியா தான் வந்து ஃப்ரண்ட்டில் க்ரம்பிள் ஜோன். பேக்கில் வந்து என்ன அப்படின்னா பூட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்மளோட லக்கேஜஸ்லாம் வைப்போம் இல்லையா, அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேக் க்ரம்பிள் ஜோன்னு சொல்லுவோம். அப்போ இது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் முன்னாடி ஒரு ஆப்ஜெக்டில் போய் இப்படி மோதுறீங்க, அப்படி மோதும் போது அந்த வர்ற ஃபோர்ஸை வந்து உங்களை இம்பேக்ட் பண்ணக்கூடாது, ஆப்போனண்ட்டையும் இம்பேக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து அப்படியே சுருங்கி என்னாகும் அப்படின்னா அந்த ஃபோர்ஸை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ கண்டிப்பாக உங்களோட காருக்கு டேமேஜ் இருக்கும். அப்போ இங்கே என்ன வருது அப்படின்னா லைஃபா காரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. அந்த இடத்துல தான் இது இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. அப்போ ஆப்வியஸாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லைஃப் தான் சொல்லுவோம். நமக்கு நம்ம உயிர் தான் வந்து முக்கியம். நமக்கு நம்ம உயிர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரியே ஆப்போனண்ட்டுக்கும் அவங்களோட உயிர் வந்து முக்கியம், ரைட்? அப்போது அந்த ஷாக்கை வந்து நம்ம கார் டேமேஜ் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் இம்பேக்ட் ஆகாமல் பண்ணணுங்கிற ஒரு கான்செப்ட் தான் இது. இங்கே ஒரு இமேஜில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு கார் வந்து ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டிருக்கு. என்ன ஆயிருக்கு பாருங்கள், ஃப்ரண்ட் போர்ஷன் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கு. அப்போது அந்த க்ரம்பிள் எஃபெக்ட் வந்து அந்த இடத்துல வந்து க்ரியேட் ஆகிருக்கு.
அதுக்கு பின்னாடி பாருங்கள் நம்மளோட விண்ட்ஷீல்டு கூட வந்து உடையலை, அந்த பேசஞ்சரோட சீட்டில் எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. ஸோ இதுதான் வந்து கிரம்பிள் எஃபெக்ட்னு சொல்லுவோம். இது இங்கே இன்னொரு இமேஜ்லையும் நீங்கள் பார்க்கலாம், ரைட்? ஸோ இந்த கிரம்பிள் ஜோன் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களோட உயிரை வந்து காப்பாற்றுறதுக்காக கிரியேட் பண்ணுது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சிம்பிளாக முன்னாடி வந்து இவ்வளோ டிசைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண அந்த ஃப்ரண்ட் போர்ஷனை நம்ம என்ன பண்ணுறோம், ஹெவியாக ஒரு பாரை தூக்கி முன்னாடி வச்சிடறோம், ரைட்? அது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நம்ம என்ன பண்ணுறோம், அது இருக்கிறதுலே ஸ்ட்ரென்த்தான ஒரு மெட்டீரியல். அப்போ போய் அந்த பம்பரில் போய் இடிக்குது அப்படின்னா என்னாகும், அந்த பின்னாடி அந்த போனட்டுக்கு கூட அந்த ஃபோர்ஸ் போகாது. அப்போ அந்த கார் வந்து ஒன்று இப்படி இடித்ததுனால வர ஷாக்கை வந்து என்ன பண்ணணும்னா, இந்த கார் அப்படியே டாப்பிள் ஆகி பின்னாடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த கம்ப்ளீட் இந்த போனட்டே என்ன ஆகும்னா காருக்கு உள்ளே வந்து உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணும், அப்படியே உள்ளே வந்துடும். அப்போ என்ன ஆகும், உங்களை வந்து வச்சு நசுக்கின மாதிரி உள்ள காருக்குள்ளே வச்சு நசுக்கிறோம், ரைட்? ஸோ இந்த மாதிரி இவ்வளோ ப்ராப்ளம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த பம்பர் வந்து க்ரியேட் பண்ணும். விச் இஸ் நத்திங் பட் என்ன அப்படின்னா, நீங்களே வந்து ஒரு பின் எடுத்து உங்கள் கண்ணில் குத்திக்கிற மாதிரி தான் இந்த பம்பரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது, ரைட்? நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த கிராஷ் கார்டு வந்து நடந்து போகிறவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை வந்து க்ரியேட் பண்ணோம். ஏன் அப்படின்னா, உங்களோட காரோட ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நீங்கள் ஒருத்தவங்களை போய் இடிச்சிங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு டேமேஜ் கம்மியாக இருக்கணுமோ அந்தளவுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரண்ட்டில் அது இருக்கிற அந்த பிளாஸ்டிக் பம்பர் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டில் போய் நீங்கள் இடிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அது அந்த ஃபோர்ஸை வந்து அப்சர்வ் பண்ணி அது அப்படியே உடஞ்சிரும், ரைட்? அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பம்பரை வச்சு ஒருத்தர் மேலே போய் இடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிறதுலே ஹெவியஸ்ட் போர்ஷன் வந்து அந்த பம்பர். அது போய் ஒருத்தவங்க மேலே போய் மோதும் போது அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த இடத்துலேருந்து பறந்து தூக்கி எறியப்படுவார். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஸ்பாட்லேயே அவர் வந்து இறந்து போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதை பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தாரு. நம்ம ஏற்கனவே அந்த போட்டு அந்த போலில் அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, அவரோட இனோவா காரில் வந்து ஹைவேல அந்த ஃப்ரண்ட் கிராஷ் கார்டு இல்லாதப்போ ஒரு ஆடு மேலே போய் இடிச்சிருக்காரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய். பட் அந்த ஆடுக்கு பெருசாக எந்த ஒரு சேதமும் இல்லை, அது எந்திரிச்சு அது போயிடுச்சு. பட் ஆனால் அவரோட பம்பர் வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு கிராஷ் கார்டை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அப்புறமா அவங்களோட அப்பா கார் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் வில்லேஜ் ரோட்டில் போயிட்டு ஒரு ஆடில் போய் இடிச்சிருக்காரு. அந்த ஆடு ஸ்பாட்லேயே இறந்துருச்சு. ஸோ அப்போ தான் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு, அப்போ அந்த கிராஷ் கார்டு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ரியல் டைம் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ஏர் பேக். நம்ம காரில் வந்து ஏர் பேக் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறோம். ஸோ அப்படின்னா அந்த ஏர் பேக்குங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் போய் ஒரு இடத்துல போய் ஆக்சிடெண்ட் ஆகும்போது ஃப்ரண்ட்டில் போய் முட்டும் போது ஒரு சாலிடான ஒரு போர்ஷனில் போய் முட்டுறதுக்கு பதிலாக ஒரு பலூன் மாதிரி ஒரு குஷனில் போய் நீங்கள் முட்டினீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி டேமேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி சைடில் போய் முட்டினீங்கனாலும் அந்த டேமேஜை கம்மி பண்ணுறதுக்காக தான் அந்த ஒரு ஏர் பேக்குன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஏர் பேக் வந்து எப்படி ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா, இங்கே நான் இமேஜில் காமிச்சிருக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து சென்சார்ஸ் வந்து இருக்கும், அதே மாதிரி சைட்லேயும் சென்சார்ஸ் இருக்கும். அப்போது அந்த சென்சார் வந்து எப்படி அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா, போய் ஒரு இடத்துல இடிக்கிறீங்கன்னா அது எந்த அளவுக்கு அந்த ஃபோர்ஸில் போய் இடிக்குதோ அப்போ தான் அந்த சென்சார் வந்து அதை சென்ஸ் பண்ணி இம்மீடியட்டாக வந்து அந்த ஏர் பேக்கை வந்து வெளியில் வர விடுது. இதெல்லாம் வந்து நம்ம கண் இமைக்கிற நேரத்துக்குள்ளே இது வந்து நடக்கணும். அப்போது இதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பம்பர், அதாவது கிராஷ் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ராடை கொண்டு முன்னாடி நிப்பாட்டுறோம். அப்போ நம்ம முன்னாடி போய் இடித்தோன்னா ஃபஸ்ட்டு இந்த ராடு தான் அந்த ஃபோர்ஸை வாங்கி அதுக்கப்புறம் தான் சென்சாருக்கு கொடுக்கும். அந்த கேப்புக்குள்ளே நீங்கள் காரில் என்ன பண்ணுவீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த லானால் நீங்கள் சீட்லேருந்து மூவ் ஆகி ஒரு இடத்துல போய் நீங்கள் இடித்து முடிச்சிருவீங்க. அப்புறம் தான் வந்து அந்த ஏர் பேக்கு ரிலீஸ் ஆகும். அப்போது இந்த டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏர் பேக் ரிலீஸ் ஆகிறதுல. அது வந்து நீங்கள் வந்து கிராஷ் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ஏன்னா நான் போட்ட போல்லே எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் என்ன வந்தது, என் வண்டியில் ஏர் பேக் கிடையாது, என் வண்டியில் வந்து ஒரு அந்த ஃப்ரண்ட்டில் நம்ம இப்போ பேசணும் இல்லையா, அந்த ஜோன் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆம்னி வேன். ஸோ இதில் வந்து எங்கே க்ரம்பிள் ஜோன் இருக்குது, டேரெக்டாக வெரி ஃபஸ்ட்டே வந்து டிரைவர் வந்து உட்காந்துருக்கோம், இல்லை கோ பேசஞ்சர் வந்து உட்காந்துருக்காங்க.
அப்போ இந்த மாதிரி காரில் போய் இடித்தா என்ன ஆகும்? அந்த ரீசன்னால தான் இந்த காரையே ஆக்சுவலாக வந்து பர்ன் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த கார் ப்ரொடக்ஷன்லேயே கிடையாது. ஆனால் என்கிட்ட பழைய கார் இருக்குது. அப்போ நான் அந்த காரில் பம்பர் இல்லாமல் நான் ஓட்டினேன் அப்படின்னா என்னை வந்து அது இடிக்கும் இல்லையா? அப்போ எனக்கு என்னோடய உயிருக்கு சேதாரம் ஆகும்ல, அது ஒரு கொஸ்டின். அதுக்கு கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரியே வந்து கூட்ஸ் வெஹிக்கிள்ஸ், அதாவது இந்த டாடா ஏஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து இந்த க்ரம்பிள் ஜோனே கிடையாது. ஸோ ரொம்ப நேரோவாக வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து டிரைவர் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இதில் பம்பர் இல்லைன்னா இம்பேக்ட் வந்து டிரைவருக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும். அப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, எய்தர் மேனுஃபேக்சரர் டிசைனை மாற்றணுமா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் வேறு ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.